பொண்ணு கல்யாணம் நடந்த அன்னைக்கு அவ என்னை விட்டு போறேன்னு சொன்னப்போ அவ எப்பவும் போறதா இப்பவும் போறா, 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். அவ வரல. இத்தனைக்கும் அவ அப்பா கூட இல்லை. அவ அப்பா கொடுத்த சொத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஹாஸ்டல் ஆரம்பிச்சதுதான் சம்பந்தி பிரச்சனையே. புலிவாலை பிடிச்ச மாதிரி அவளால அதை விடவும் முடியல, நடத்தவும் முடியல. அவ அதை ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. நானும் அவளுக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அந்த ஹாஸ்டலை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலான்னு. ஆனா அவ எங்க கேக்குறா? சரிங்க, இதெல்லாம் எதுக்கா எங்க கிட்ட சொல்லி எங்க பொழுது ஒப்பேத்துறீங்க? சம்மதிமா, ஹாஸ்டல் பிரச்சனை தாங்க முடியாம தான் சாரு எங்கேயோ போயிட்டா பாவம். நீங்க எல்லாரும் என் கூட வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் வெளியில துரத்தி அந்த ஹாஸ்டலை இழுத்து மூடிட்டு வந்துடலாம். என்னப்பா அறிவு கேட்டதனமா பேசுறீங்க? அம்மாவை காணோம்னு நானே பதறி போய் கிடக்கேன். நீங்க என்னடானா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு ஹாஸ்டலை மூடுறதுக்கு என்ன வழின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, உனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா எப்படியும் வந்துருவா, ஆனா அவ வந்துட்டானா ஹாஸ்டலை மூட விட மாட்டான், பிரச்சனையும் தீராது. அதனால அவ திரும்பி வரத்துக்குள்ள ஹாஸ்டலை மூடிட்டோம்னா அவளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஏங்க, தெரியாம தான் கேக்குறோம். உங்க பிரச்சனையும் உங்க பொண்டாட்டி பிரச்சனையும் தீர்த்து வைக்க தான் நாங்க இருக்கோமா? அதுக்காக தான் உங்க குடும்பத்துல வந்து சம்பந்தம் பண்ணமா? எங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி கிடையாதா? இல்ல சம்பந்தியம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணிருக்கீங்களே பாருங்க. சம்பந்தம் பண்ண நாள்ல இருந்து எப்ப பாரு இந்த மாதிரி தண்ணிய போட்டு வந்து என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, என் பொண்டாட்டி பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொல்லிக்கிட்டு உயிரை எடுத்துட்டு இருக்காரு. தேவையாங்க நமக்கு இது? நம்ம பிரச்சனையே இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. அப்பா அறிவு இருக்காப்பா உங்களுக்கு? நீங்க ஒரு பொறுப்புள்ள புருஷனா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்க்காம இந்த நேரத்துல பஞ்சாயத்து பேச வருவீங்க? தண்ணியா போட்டா உங்களுக்கு என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் எதுவுமே தெரியாதா? சிவா, நீங்களாவது கொஞ்சம் பார்த்து கூடாதா? இந்த நேரத்துல எல்லாம் அங்க போவேணும்னு அப்பவே சொன்னேங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லம்மா நிவி, ஹலோ ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன். நீங்க யாரு? என்னங்க, நான் நிவி பேசுறேன். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சுவாங்களா? அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்? எங்க அம்மாவை காணோம், என்ன ஆச்சுன்னு எந்த தகவலும் இல்ல. உங்க அம்மா போனா போட்டோம், நீ என்னோட கிளம்பி வானா நான் எப்படிக்க வரது? எதுக்கு அழுது என் உயிரை வாங்குற? போனை முதல்ல அம்மாட்ட கொடு. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போனை அம்மாட்ட கொடுன்னு சொன்னேன். இந்தாங்க, உங்ககிட்ட தான் பேசணுமா? சொல்லுடா கார்த்தி. என்னம்மா அது, இப்ப பார்த்தாலும் அழுது வஞ்சிட்டே இருக்கா? ஆமா, அவ சும்மாவே அழுவா. இப்ப அவங்க அப்பா வேற இங்க வந்து என் பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைங்கன்னு தள்ளாடிட்டு இருக்காரு. இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா என்ன பஞ்சாயத்து வைக்கிறாரு, அதுவும் நம்ம வீட்டுல வந்து? காணாம போன ஒரு பொண்டாட்டி நடத்துற ஹாஸ்டல்ல நாங்க எல்லாரும் கூட இருந்து மூடி வைக்கணுமா? வேற பொழப்பே இல்லையா அவருக்கு? வேற வேலை பொழப்ப இருந்தா தான் அதை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வக்கீல்னு தான் பேரு. ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு போன மாதிரி தெரியல. தினம் தினம் கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு திரியிறாரு. இந்த லட்சத்துல ஒரு அசிஸ்டன்ட் வேற. இவங்க குடும்பமே அசிஸ்டன்ட் இல்லாம இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இவருக்கு ஒரு வக்கீல் கைத்தடி, இவர் பொண்டாட்டிக்கு ஒரு சமையல்காரி கைத்தடி. நல்ல குடும்பம்டா உன் பொண்டாட்டி பிறந்த குடும்பம். சரி சரி, அது கிடக்கட்டும். நீ போன் பண்ண விஷயத்த சொல்லு. என்னத சொல்றது? இப்ப ஏன் போன் பண்ணன்னு இருக்கு? பேசுற மூடே போச்சு. முதல்ல போனை வை. முதல்ல அந்த வீட்டோட வெளியே அனுப்பு, நான் அப்புறமா போன் பண்றேன். என்ன பத்மா, கார்த்தி என்ன சொல்றான்? உன் மாமனார் வந்திருக்காருன்னு சொன்னேன். அவரை முதல்ல வெளியில அனுப்பிட்டு அப்புறம் போன் பண்ணுன்னு சொன்னான். என்ன சம்பந்தமா? போனை என்கிட்ட கொடுத்திருந்தா நானே என் பிரச்சனையை மாப்பிள்ளையிட சொல்லிருப்பேன். மாப்பிள்ளையால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். ஏன்
எங்ககிட்ட சொன்னது பத்தாதுன்னு வெளியூர்ல இருக்கிற என் பிள்ளை கிட்ட சொல்லி அவன் நிம்மதியை கெடுக்கணுமாக்கம். என்னங்க நீங்க? ஏன் மாப்பிள்ள நிம்மதியை நான் கெடுப்பேனா? சரி, மாப்பிள்ள என்னதான் சொன்னாரு? அவன் மூட் அவுட் ஆகி கத்துறான். பொண்டாட்டியை காணோம்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து ஏன் சொல்றாங்கன்னு குதிக்கிறான். போங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைங்க, போலீஸ்க்கெல்லாம் இந்த மேட்டர் போனா சரியா வராது. ஃபேமிலி மேட்டர் இல்லையா? அது என்னங்க அது? உங்க பொண்ணு அதையே தான் சொல்றா, நீங்களும் அதையே தான் சொல்றீங்க. ஏன் போலீஸ் போனா என்னவா? என்ன சம்பந்தியமா நீங்க? இந்த வயசுல என் பொண்டாட்டியை காணோம்னு நான் போலீஸ்க்கு போனா அது நல்லவா இருக்கும் சொல்லுங்க? அப்புறம் என் மானம், பிரஸ்டேஜ் இதெல்லாம் என்ன ஆகுறது? ஆமா ஆமா, பெரிய பிரஸ்டீஜ். சொந்த பொண்டாட்டியை தக்க வச்சுக்க முடியல, அப்பெல்லாம் போகாத பிரஸ்டீஜ் இப்ப போயிடுமாக்கம். இல்ல சம்பந்தியமா, சொல்றத கேளுங்க. நம்ம விஷயத்தை நம்ம பாத்துக்கலாம் பாஸ். சும்மா பேசிட்டு இருக்கல. வாங்க பாஸ், சொல்றத கேளுங்க. இங்க பாரு நிவி, ஏதோ அக்கம் பக்கத்துல மதிக்கிற அளவுக்கு நாம இருக்கோம். இப்படி குடிச்சிட்டு வந்து கூத்தடிச்சா அடுத்தவங்க மூஞ்சில எப்படி நாம முடிக்கிறது? இன்னொரு தடவை உங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாரு வச்சுக்க, அவரோட சேர்ந்து நீயும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். எவ்வளவுண்ணா? செல்வி அக்கா, என்னம்மா? யாரும்மா? யார் வேணும்? ஹாஸ்டல் தேவைன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ, ஃபோன் பண்ணது நீங்க தானா? காலைல நான் தான் உங்ககிட்ட பேசினேன். வாங்க, உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காரு. வா, உட்காரு. தேங்க்ஸ்க்கா. புருளா, ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி ஹாஸ்டல்ல தங்க இடம் இருக்கான்னு கேட்டுச்சுல, அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. ஓ ஹாய். ஹாய். என் பேர் பியூலா, நான் ஒரு ஈவென்ட் மேனேஜர். இவங்க ஷென்பகா. ஹாய். இவங்க சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்காங்க. ஏய் ஆர்த்தி, ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணி ஹாஸ்டல் பத்தி விசாரிச்சாங்களே, அது இவங்க தான். ஹாய். இவங்க தான் ஆர்த்தி. இவங்க ஜாப்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க தான் செல்வி அக்கா, எங்களோட வார்டன். எங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கறது எல்லாம் இவங்க தான். நீங்க சொல்லுங்க. என் பேரு சுமித்ரா. நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்றேன். தங்கறதுக்கு ஒரு இடம் பாதுகாப்பா தேடிட்டு இருந்தேன். இந்த ஹாஸ்டலை பத்தி என் ஃப்ரெண்டு ஒருத்தி மூலமா கேள்விப்பட்டேன். அதான் பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஹாஸ்டலை பத்தி எப்படி தெரியும்? அவ இங்க பக்கத்துல தான் இருக்கா. நீங்க காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்குறீங்கல்ல ஒரு ஸ்டோர், அங்கதான் அவளும் வாங்குறா. அந்த ஸ்டோர் முதலாளி தான் சொன்னாரு, இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு, லேடி நடத்துற ஹாஸ்டல், அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதை வச்சுதான் எனக்கும் தெரியும். அப்ப அந்த அண்ணன் தான் சொல்லி விட்டாங்களா? ஹாஸ்டல் நடத்துற மேடமை நான் கொஞ்சம் பார்க்க முடியுமா? மேம் இல்ல, அவங்க வெளியூர் போயிருக்காங்க. ஓ, என்னைக்கு வருவாங்க? 2-3 நாள் ஆகுங்க. அப்போ நான் உடனடியாக இங்க சேர முடியாதா? மேம் இல்லைன்னா என்னங்க, நாங்க உங்களுக்கு அட்மிஷன் போட்டு தரோம். அது எப்படிங்க? நீங்களே இங்க தங்கியிருக்கீங்க, நீங்க எப்படி எனக்கு அட்மிஷன் போட்டு தர முடியும்? நாங்க இங்க தங்கியிருக்கோம் தாங்க பேரு, ஆனா உண்மையிலேயே நாங்க எல்லாருமே மேமோட பொண்ணுங்க மாதிரி. இருந்தாலும் நீங்க என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னு நான் இங்க தங்க வந்து நாளைக்கு மேடம் வந்து உன்னை யார் இங்க சேர்த்துக்கிட்டான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் பியூலா, ஷென்பகா, ஆர்த்தி இவங்க 3 பேர் தான் சேர்த்தாங்கன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு விஷயம். உங்க மேடம் அவ்வளவு நல்லவங்களா? தெய்வம் மாதிரிமா அவங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இழுத்து போட்டு பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மத்தவங்களுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாம அவங்களே தீர்த்துக்கொண்டு நினைப்பாங்க. அந்த மாதிரி நல்லவங்களை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா
அவங்க மேல ரொம்ப மரியாதை வருது. பார்த்தாலே சரண்டர் ஆயிடுவான் போல இருக்கு. அவங்கள பார்த்து சரண்டர் ஆகலன்னா தான் அதிசயம். அப்போ டேர்ம் சொல்லுங்க. சொல்லு பியூலா. மாச வாடகை வந்து 5000 ரூபாய், சாப்பாட்டுக்கு மட்டும் தனியா 3000 rupees, அப்புறம் அட்வான்ஸ் வந்து 50,000 rupees, ஷேர்ட் அகாமடேஷன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. உங்க பேகேஜ் எடுத்து இங்க தங்க வேண்டியதா மிச்சம். அப்ப நான் ஈவினிங்கே வந்துடலான்னு இருக்கேன். நான் இப்ப டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். ஈவினிங் வரும்போது மிச்சத்தை கொடுத்துட்றேன். Yeah, sure. வாங்கிக்கோ பியூலா. நீ வாங்கிக்கோ ஆர்த்தி. நீ தானே இந்த ஹாஸ்டலோட ஃபினான்ஷியல் மேனேஜர், நீயே வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. அட யாராவது ஒருத்த வாங்க வேண்டியதானே? அந்த எவ்வளவு நேரம் நீட்டிக்கிட்டே இருக்க? சரி, நான் அப்ப போயிட்டு ஈவினிங் வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. செல்வி அக்கா, மேம் ரூம்ல ரெசிப்ட் புக் இருக்கோ, அது போய் எடுத்துட்டு வாங்க. இவங்க பே பண்ணதுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்துறலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. நான் ஈவினிங் வந்து மிச்சத்தை கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிக்கிறேன். போயிட்டு வரேன். வரேன்க்கா. பாய். இந்த பணத்தை முதல்ல மேமோட அக்கவுண்ட்ல போட்டுடலாம். புள்ள, இந்த மாசம் செலவு காசே இல்லம்மா. அதுக்கு இதுல இருந்து எடுக்க வேணாக்கா. இது முதல்ல மேமோட அக்கவுண்ட்ல போட்டுடலாம். செலவுக்கு நான் பணம் தரேன், மிச்சதெல்லாம் அப்புறமேல பாத்துக்கலாம். சரிம்மா. ஆனா மேமுக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, அக்கவுண்ட் நம்பர் என்ன எதுவுமே தெரியாதேப்பா. மேம் ஒரு தடவை பணத்தை கட்ட சொல்லி எனக்கு SMS அனுப்புனாங்க. அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் என் மொபைல்ல இருக்கு, நான் பாத்துக்கிறேடா. என்ன யாரும் புதுசா வந்திருக்காங்க? ஆமா மேடம், அவங்க தான் நம்ம ஹாஸ்டலுக்கு புதுசா வந்திருக்கிற மெம்பர். ஓ, யார் என்ன விசாரிச்சீங்களா? அவங்க பேர் சுமித்ரா. அவங்க ஏதோ பிரைவேட் கன்சல்டன்சில ஃபினான்ஷியரா இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது ஞாபகமே வரல. சரி, அதுதான் விசாரிக்கல. எந்த ஊருனாவது விசாரிச்சீங்களா? அதையும் கேட்க மறந்துட்டோம் மேம். சரி, இப்ப அவங்க எங்க தங்கியிருக்காங்க? அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்குனீங்களா? அட்வான்ஸ் மட்டும்தான் மேடம் வாங்கணும். இதுதான் நீங்க நல்லா விசாரிச்ச லட்சணமா? சூப்பர். ஏன் செல்விகா, அவங்க தான் விசாரிக்கல, நீங்களாவது கேட்டிருக்கலாம்ல? ஏமா, படிச்ச புள்ளைங்க இதுகளுக்கே கேட்க தெரியலனும் போது படிக்காதவனா எனக்கு எப்படிமா கேட்க தெரியும்? சரி, இனிமே யாராவது வந்தாங்கன்னா நல்லா கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்டல் விடுங்க, சரியா? மேடம் அவதான் போய் பிடிங்க. அவசரப்படாத ஆர்த்தி, இப்ப பிடிச்சா எதுவும் தெரியாதுன்னு சாதிச்சிருவா. அதுக்கப்புறம் அரவிந்த் ட்ரேஸ் பண்ண முடியாது. என்னதான் பண்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியான பக்தி பழமா இருப்பா போல இருக்கு. மேடம் அவ உள்ள போயிட்டான். நான் தான் பாத்துட்டு தானே இருக்கேன். நீ எதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க? பொறுமையா இரு. மேடம் உள்ள போலாம் மேடம், உள்ள போய் விசாரிக்கலாம் மேடம். பொறுமையா இரு ஆர்த்தி, எதுக்கு தொண்ணு பேசிக்கிட்டே இருக்க? மேடம் எவ்வளவு நேரம் தான் மேடம் காத்துட்டு இருக்கிறது? பொறுமையா இரு ஆர்த்தி. எப்படிதான் இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ? போலீஸ் வேலையில முதல் பாடமே பொறுமைதான். பேசாம இரு. வா, ஃபாலோ பண்ணலாம். மேடம் வேகமா போங்க மேடம். பியூலா, சூர்யா வரான்.
பையன் அம்மா எங்கன்னு கேட்டா என்னம்மா சொல்றது? பேசாம இருங்க செல்விகா, பதட்டப்பட்டு மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். அக்கா அம்மா எங்க? ஹலோ அம்மா எங்கன்னு கேக்குறேன், யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மா தம்பி மா தம்பி கொஞ்சம் பதட்டப்படாம நாங்க சொல்றத கேளியா? என்னக்கா இது? அம்மாவை பார்க்கணும், அவங்க எங்கன்னு கேக்குறேன், அதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க. எங்க போனாங்க? இன்னைக்கு வெளியூர் போயிட்டாங்களா? இல்லையா, அம்மாவை 2 நாளா காணோமியா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வரேன், ராத்திரிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அப்ப போனவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வரவே இல்ல. என்னக்கா விளையாடுறீங்களா? 2 நாளா காணாங்கிறீங்க, பேசாம இல்ல கையை நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்ட்டு யாருமே சொல்லல. எங்க அம்மா போயிட்டா நீங்க இந்த ஹாஸ்டல் நடத்தி சொகுசா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல சூர்யா, இந்த விஷயம் நிவி உங்க அப்பா எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? உங்க படிப்பு கெடக்கூடாதுன்னு நாங்க சொல்லாம இருந்தோம். மேடம் எந்த நேரமும் வந்துருவாங்கன்னு தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதனால உனக்கு வேற சொல்லி உன் படிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சொல்லுங்க. என்னங்க பேசுறீங்க? எங்க அம்மாவை காணோம், அதை விட என் படிப்பு அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறது முக்கியமா? முட்டாள்தனமா பேசுறீங்க. ஏன் உங்க அம்மா காணோம்னு வச்சீங்க, கூட இருக்கவங்கள அப்படி நடந்துக்கிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? சரி ஏன்ட்டு தான் சொல்ல, 2 நாள் காணாம போலீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கியா. என்ன சிக்கல்? போலீஸ் சொல்றது என்ன சிக்கல்னு? போலீஸோட படிப்பு கெட்டு போயிரும்னா, இல்ல போலீஸ் அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஐயோ அப்பாவனு விட்டுட்டீங்களா? சூர்யா, நீங்க கோவத்துல புரியாம பேசுறீங்க. ஆமாங்க, நான் கோவத்துல தான் பேசுறேன், ஆனா புரிஞ்சு பேசுறேன். காணாம போடுது அம்மாங்க, அதுல எனக்கு இருக்க அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு நியாயம் இல்லைங்க. சூர்யா ப்ளீஸ் முதல்ல உட்காருங்க, சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. முதல்ல நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், அதுக்கப்புறமா வந்து சாவகாசமா உட்காந்து நீங்க சொல்ற கதையெல்லாம் கேக்குறேன். ஏமா போலீஸ் ஸ்டேஷன் போனா நிவி பிரச்சனை, அங்க கொலை நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிருமே. இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ வாசம்பா. சூர்யா சூர்யா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. சூர்யா வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், கேளுங்க. சூர்யா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சூர்யா சூர்யா ஷோ என்னமா அந்த பையன் இந்த வேகமா போறான்? போற போக பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பான் போலயே. ஐயோ அக்கா, எனக்கும் அதான் பயமா இருக்கு. சொல்றதுக்குள்ள இப்படி போறானே அவன். முதல்ல இந்த விஷயத்தை வானதி மேடம் கிட்ட சொல்லுவோம். வா வாங்கக்கா.